மாடி ப்ளாக். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சம்மர் சேனலில் இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் கிளம்பியாச்சு. பேக்கும் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியாச்சு. நம்மளோட பேக் வர வந்து 1 வீக் ஆகும். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஆர்டர் எங்கே உள்ள போகுது தெரில. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ வேறு ஒழுங்காக எடுக்க முடியல என்னால். பார்க்கலாம் செகண்ட் ஆர்டர் எங்கே வரும். 1 month சம்மர் சேலஞ்ச் செய்வோம். இந்த செகண்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டர் முடிச்சுட்டு கீழே போயினாலும் செகண்ட் ஆர்டர்லேயே வந்து நம்மளுக்கு வந்து டபுள் ஆர்டராக வந்துருக்கு. டபுள் ஆர்டரில் வந்து சிங்கிள் ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து பெருங்குடியிலேருந்து கந்தஞ்சாவடி 2வது ஆர்டர் கொடுக்க போனோம். சரியான வெயில். டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1:30 இருக்கும். ஹைலைட்டு மார்னிங் என்ன ஆச்சுன்னா சைக்கிள் எடுத்த 5 minutesல சைக்கிளில் ஸ்டாண்டும் இல்லை. சைக்கிள் எடுத்த 5 minutesல சைனா வந்துச்சு. அதுக்கு ஒரு 20 rupees ரெடி பண்ணுறதுக்கு சீரியஸாக முடியல. பட் இருந்தாலும் இந்த 1 month சம்மர் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம். தட்டுறோம், தூக்குறோம். ஆர்டர் இஷ்டம் மொத்தம் சரியான வெயில். சுத்தமாக முடியல. ஃபிஃப்த் ஆர்டர் தான் பண்ணிருக்கோம். சரியான வெயில். அப்போ நைட் வரைக்கும் ஓட்டுறோமா. இப்போ வந்து டைம் வந்து ஆக்சுவலி 2:40. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேயும் நான் ஸ்டாப்பாக நிற்காம ஃபுல்லாக ஓட்டியிருக்கோம். 11, 12, 1, 2 அதாவது 5 hours கம்ப்ளீட் ஆக போகுது. பட் ஆனால் வந்து சுத்தம் முடியல. செம்ம வெயில். ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டேன். பாடி ஃபுல்லாக நடந்துச்சு. இந்த சைக்கிள் வேறு நடுவில் சைனா வருது. நிறைய சவுண்டு கேட்குது. இதில் வந்து மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காற்று ஓவராக இருக்குது. எதிர்காற்று. இந்த எதிர்காற்று ஓவராக இருக்கனால சரி ஓகே நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கணும். கால் ரொம்ப பெயினாக இருக்குது. 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டு தான் எவ்வளோ ஃபைனலி எவ்வளோ ஓட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபைனலி எவ்வளோ ஓட்டிட்டு அது அமௌண்ட் எவ்வளோ வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 4:30. நம்ம வந்து கரெக்டாக வந்து 3 o'clock வந்தோம். 3 o'clock வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தோம். ஏன்னா வந்து லெக் பெயின் ஓவராக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு மணி வந்து இப்போ வந்து 4:37 கரெக்டாக. இப்போத்துலேருந்து நம்ம வந்து நைட்டு ஒரு 7 o'clock வரைக்கும் ஓட்டலாம். இப்போ எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த காற்று அடிக்கிறது ரொம்ப வெயில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் இந்த காற்றுனால சுத்தமாக சைக்கிள் மிதிக்கவும் முடியல. அது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் லெக் பெயின் வருது. இல்லைனா கண்டினியூஸாக ஓட்டுனே இருப்பேன். 12 hours கூட நான் தாராளமாக ஓட்டுவேன். பட் ஆனால் இந்த காற்று அடிக்கனால பேக்கில் தள்ளுது. அதனால் ஓட்ட முடியல. அதேமாரி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 31st வரைக்கும் ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த 1, 2 இந்த 2 நாள் மட்டும் ரொம்ப தடங்கள் அதிகமாக வந்துனே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு நாள் கையில் காசு இல்லை, ஒரு நாள் சைக்கிளே கிடைக்கல. இப்போ நான் ஓட்டுறதுக்கு என் ஃப்ரெண்டோட சைக்கிள் தான். என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல எனக்கு. ஒரு நாள் வந்து வீட்டில் ப்ரெஷர் பண்ணிட்டாங்க, நீ ஓட்டவே கூடாதுன்னு. எனக்கு எங்கேருந்து பார்த்தாலும் சுத்தமாக எதுவுமே முடியல. ஒரு நாள் ஃபோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரே அந்த 2 நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்ன அடுத்த நாள் அந்த 2 நாள் ஃபுல்லாக ப்ராப்ளம். அதேமாரி இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து நைட் ஒர்க் போயிட்டு வந்தேன். காலைல 3 o'clock தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து படுத்துட்டு நம்ம 11 o'clock ஓட்ட ஸ்டார்ட் பண்ணோம். 11 o'clock ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு 1 hour பிரேக் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா. அடுத்த வீடியோ கைஸ். இன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சொல்லியிருந்தேன் ஃபுட் வாங்கி தரப்போகிறேன். ஃபுட்டு வந்து வாங்கியாச்சு. நான் காமிக்கிறேன். அது இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டு. ஏன்னா வந்து அதுதான் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங். வண்டி எடுத்துகிட்டு போக வந்தான்.